ஒரு பெரிய கோடீஸ்வரன் வர்றாரு அப்படின்னா பயங்கர ஒரு கஷ்டம். திடீர்னு இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நிலையில இருப்பாங்க. திடீர்னு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியாதுல. இது மாதிரி ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் நான் போகலை அப்படின்னா அவர் அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் விபரீத ராஜயோகம். இப்போ கூட முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்தோம். குப்பை தட்டியில் பணம் கிடந்துச்சுன்னு ஏதோ பட்சத்தில் அப்போ அதெல்லாம் வந்து விபரீதம். யாரோ ஒருத்த மனம் போடுறது வந்து, ஆனால் அவன் பெரிய ஒரு விளிம்பு நிலை ஆள்கிட்ட தான் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறோம். சாதாரண கோடீஸ்வரனுக்கு கிடைக்காது. அது மாதிரி விபரீத ராஜயோகம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பொருளாதாரத்தில் பயங்கர நெருக்கடி இருக்கணும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வாழ்வியல் ஜோதிடர் அண்ணாமலை இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சந்தோஷம். இப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். நான் கஷ்டப்படுறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில மேலேயே வர முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. சிலர் டக்குன்னு எப்படா டக்குன்னு கோடீஸ்வரன் ஆன அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு பணக்காரா வர இல்லை கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு இந்த ராசி இந்த லக்னம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து விபரீத ராஜயோகம் புரியுதா இல்லையா? அது 8ஆம் இடம் தான். திடீர்னு ஃபிளைட்ல வருவாரு. ஆமா. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க வலி வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு சாதாரணமெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிராது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமு. அவர் எனக்கு ஒரு 50,000 பணம் தரணும். நான் எதார்த்தமா கேட்க போறேன். நான் கேட்க போற நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேரு கடன்காரன் அவன திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கே ஒரு மனசு வந்து ஒரு இதாகி, என்னங்க ஆச்சு? இப்படின்னு சொன்னோனே, நான் வந்து நம்மகிட்ட மட்டும் தான் ஏதோ வாங்கியிருப்பாரு அவருக்கு அப்படின்னு நினைச்சா, பல பேரு வந்து ஒரு பேசின இது பண்ணோனே, எனக்கு மனசு இது பண்ணி, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கியா? அப்ப ஏங்க என்ட்ட போய் நீங்க தேவையில்லாம வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் என்ன பண்றது? நான் இது மாதிரி இருக்கு, வியாபாரம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாய் வந்து இது பண்றாரு. ஜாதகம் நம்புவீங்களாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஜாதக நோட்டை அங்கே வச்சிருந்து எடுத்து கொடுத்தாரு. அவ அம்மா எழுதி இருந்திருக்காங்க. பார்த்துட்டு சொன்னேன், குரு தசை ஓடிட்டு இருந்துச்சு, 8ஆம் இடத்துல குரு. இது வந்து ரிஷப லக்கணம். அப்போ அவர் சொன்னேன், நீங்க வந்து இப்போ இந்த அவர் கடந்து வந்த பாதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு லாட்ரி வாங்குங்க. நான் சொன்ன விஷயம். இப்போ வந்து இந்த தொழிலெல்லாம் இது பண்ணிடு. இப்போ தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ அசிங்கப்பட்ட ஆகணும். இதில் இதுவே இல்லை. லாட்ரி வாங்கு. இப்போ வந்து 8, 11க்கு அதிபதி அவரு. நீ லாட்ரி வாங்கு. இப்போ வந்து 8ஆம் இடத்தோட வேலையை நீ வந்து அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தி கடனால தொந்தரவு பண்ணிட்டு வாழ்வோமா சாவாமுங்கிற ஒரு இடத்துல இருக்க. லாட்ரி வாங்கு. வந்து உனக்கு வந்து பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்தை எழுதி நோட் பண்ணி கொடுத்தேன். நான் சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 லட்ச ரூபா விழுந்துச்சு. மலேசியா லாட்ரி எழுதுறாரு. இப்போ தான் இங்கே எல்லாம் சீக்கிரட்டெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. 4 நம்பர் என்ன போட்டு எழுதி ஒரு நம்பர் எழுதிட்டு கண்டினியூ ஒரு நம்பர் போட்டு எழுதி 4 லட்ச ரூபா விழுந்திருக்கு. சொல்றாரு, மாதிரி நீங்க சொன்னதுக்கப்புறம் 4 லட்சம் விழுந்துருச்சு. இது கிடையாது இன்னும் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் எழுதுறாரு. அடுத்த ஒரு 20 நாள்ல 10 லட்ச ரூபா விழுகுது. விழுந்ததோட அதோட கடையை காலி பண்ணிட்டு அவர் தொழில் இது அதான் இதுக்கு மேலே தொழில் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ தொழில் பண்ணாது. இதை வச்சு நீ எப்படி நீ பண்ணணுமோ பண்ணிக்க. வெளிநாடு போகணுமா இல்லை அடுத்த கட்டத்தை நகர்வாங்கிறத நீ இது பண்ணிக்க. இதுதான் உன்னோட அதிர்ஷ்டம். அது வந்து பெருசா வந்து இப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது. இதுதான் ஒரு அதிர்ஷ்டம், நீங்க இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதை எண்டு பண்ணுன்னு வைங்களேன். அப்ப அந்த நேரத்துல நான் போகலை அப்படின்னா அவர் அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் விபரீத ராஜயோகம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வர்றாரு அப்படின்னா பயங்கர ஒரு கஷ்டம். திடீர்னு இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நிலையில இருப்பாங்க. திடீர்னு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியாதுல. இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ கூட முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்தோம். குப்பை தட்டியில் பணம் கிடந்துச்சுன்னு ஏதோ பட்சத்தில் அப்போ அதெல்லாம் வந்து விபரீதம். யாரோ ஒருத்த மனம் போடுறது வந்து, ஆனால் அவன் பெரிய ஒரு விளிம்பு நிலை ஆள்கிட்ட தான் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறோம். சாதாரண கோடீஸ்வரனுக்கு கிடைக்காது அது மாதிரி அமைப்பு. சாதாரண கஷ்டப்படுற 8ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து நல்ல கிரகம் இருந்து திசை நடத்திடுச்சுன்னு வைக்கலாம். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் கொடுத்து அது முடிய போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதை வச்சு அவன் மேல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றது மாதிரி. இதுதான் வந்து விபரீத ராஜயோகம். இப்ப நானும் உங்களை சந்திச்சிட்டேன். எனக்கும் அந்த விபரீத ராஜயோகம் சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விபரீத ராஜயோகம் நடக்கணும் அப்படின்னா சரியா, நமக்கு வந்து பொருளாதாரத்துல பயங்கர நெருக்கடி இருக்கணும். ஓகே. நெருக்கடி இருக்கணும். ஒரு கடனால பயங்கர ஒரு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கணும். கடனால பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கணும். ஏன்டா இந்த வாழ்க்கை? இது வந்து இது ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஃபர்ஸ்ட்.
இந்த வாழ்க்கை இனிமே தேவையில்லை, நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுக்கும். 8ங்கிறது ஆயுள். இது தேவையில்லை, இது எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில ஒரு மனிதனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையே வெறுக்கிறதுக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவனுக்கு 8ஆம் இடம் ஆக்கிபை ஆகி செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். சிபி முத்துன்னு ஒருத்தர் யூடியூப்ல வர்றாரு பார்த்தீங்களா? ஆமா. அவர் வந்து ரூ. 10 காசுக்கு கூட கஷ்டப்பட்டு கிடந்தாராம். பிள்ளைக்கு வந்து ஒரு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதாம். அவரு வந்து இப்படி பண்ணணும், தம்பி இப்படிலாம் இறந்ததுக்கப்புறம், அவரு போய் என்ன பண்ணியிருக்காரு வந்து, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. ஏதோ கேட்டாங்களாம் சாமான், ஏதோ அவனால வாங்கி கொடுக்க முடியல. இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் மருந்த வாங்கி குடிச்சிட்டாரு. மருந்து வாங்கி குடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் இதெல்லாம் போட்டுருந்தாரு. மருந்து வாங்கி குடிச்சிட்டாரு. விபரீதம் எப்படி செயல்படுதுன்னு சொல்றேன். அவன் படாத கஷ்டம் கிடையாது. மருந்து வாங்கி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்து பண்ணிட்டு ஒரு 3 நாள்ல அந்த மருந்த எடுத்து திருப்பி சரி பண்ணுது. திருப்பி வருது. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வருது. அதுலேருந்து ஒரு லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இது ஏன் நம்ம இதாவே பண்ணக்கூடாதுன்னு பண்றாரு. இன்னைக்கு பிரபலம் ஆயிட்டாரு, சம்பாரிச்சுட்டாரு. இன்னைக்கு வீடு வாங்குறாரு, கார் வாங்குறாரு. அவர் லைன்ல போகுது. இதுதான் விபரீத ராஜயோகம். நீ வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு முடிவுக்கு போகணும். ஒரு வாழ்க்கைய நீ ஏன் வளர்க்க இப்ப நான் எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேனே. எனக்கு 11ஆம் அதிபதி 8லேருந்து திசை நடந்துருச்சு. நான் சொன்னேன்ல இந்த பிசினஸ்லாம் பண்ணேன் ஏன்டா அப்படின்னு சொன்னேன்ல. லாபம் 11ங்கிறது அபிலாசைகள் பூர்த்தி ஆகுற இடம். நீ நினைச்சதெல்லாம் நடக்குங்க. நீ என்னென்னலாம் கனவு காண்டியோ அதெல்லாம் நடக்கும். நம்ம நடந்து போகும்போது பஸ்ஸுக்கே காசு இல்லாம போகும்போது ஒரு கனவு காண்டிருப்போம்ல. நம்ம என்னைக்காவது ஒரு கார் வாங்கி போவோமா, பைக் வாங்கி போவோமா அப்படிலாம் யோசிச்சிருப்போம்ல. இந்த எல்லாமே நடந்துச்சு. அது எங்கே இருந்துச்சு? 8ல. இந்த விபத்தாயிடுச்சு. இந்த காலில் பிளேட் வச்சிருக்கேன். அது முடிய போகும்போது சொல்றேன். அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் சந்திக்க வச்சேன். இன்னைக்கு நான் ஜோதிடருங்க. ஆனா இது ஏன்னு நான் தேட ஆரம்பிச்சதுதான் மறைஞ்ச விஷயத்தை ரகசிய வெளியில எடுக்கிறது. இன்னொரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் பேசினதுக்கு அவர்கிட்ட பேச முடியாம அவர்கிட்ட போன கால் எனக்கு டைவர்ட் ஆகி அந்த ஜோதிடரை பார்க்க முடியாது. வேணா இவர்கிட்ட பேசுங்க என்கிட்ட வந்த கால் எல்லாமே பெரிய பெரிய விஐபிலாம் வந்து என்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விபரீதம் யாரு? அவருக்கு வந்து பேச எனக்கு டைம் இல்ல. எனக்கு இன்னும் 2 மாசம் வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதே சேனல்ல நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கால் எனக்கு டைவர்ட் ஆகுது. நான் பேசின உடனே அவங்களோட லைஃப் எல்லாமே டோட்டலா எடுத்து சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆகுது? அந்த 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 கான்டாக்ட் என்னன்னா எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் ஆகுது. அவங்க மூலியம் வேற தொடர்பு வருது. அடுத்த கட்டத்தை என் வாழ்க்கை நகர்த்துது. இதுதான் விபரீத ராஜயோகம். எப்படி செயல்படுது? பணமா இல்லைனாலும் புகழ கொடுக்கணும்ல, அடுத்தடுத்த தொடர்பை கொடுக்கணும்ல, அது நடக்கணும்ல. இதுதான் விபரீதம். இது என்னன்னா எனக்கு அதாவது 8ஆம் இடத்துல நடத்துனது. இன்னைக்கு 8ஆம் அதிபதி திசை நடக்குது. அது பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கு. அந்த புகழின் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு அந்த திசை ஆரம்பிச்ச ஒரு டயத்துல ஆரம்பிக்க 4ஆம் தேதி அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மீடியால வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே சடன் பண்ணி நான் நடக்கும். பிரபஞ்சம் அப்படியே அழகா தெளிவா அதை தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எது போகணும் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா வாழ்க்கையில வந்து பயணிக்கலாம். இவ்வளோ நல்லா அழகா ஒரு பதில்கள் கொடுத்தீங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்கு. நிறைய நம்ம பேசலாம். இவ்வளோ நேரம் எனக்காக டைம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.